Hi viewers, welcome to our channel. இன்னைக்கு நம்ம PGTRP Physics இருந்து Unit 3 Classical Mechanicsல Applications of Hamilton's Equations of Motion, then Simple Pendulum, Compound Pendulum, Isotropic Harmonic Oscillator in 2D, Linear Harmonic Oscillator, LHO. Okay, so இந்த Applications of Hamiltonian வந்து எல்லாமே இதில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ப்ரீவியஸ் வீடியோஸ்ல லெக்ரான்ஜியன் ஆயிலர்ஸ் எல்லாமே போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் we are going to discuss the applications of Hamilton's equation of motion. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த அப்ளிகேஷனில் சிம்பிள் பெண்டலம்னா என்னன்னு பார்க்கலாம். இப்போ சிம்பிள் பெண்டலமோட நமக்கு ஃபர்ஸ்ட் டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் தெரியும். ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். சிம்பிள் பெண்டலமோட டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் வந்துட்டு 1. ஓகேவா? ஸோ அண்ட் தென் ஜெனரலைஸ்டு கோஆர்டினேட்ஸ் என்ன ஜெனரலைஸ்டு கோஆர்டினேட் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இதுல தீட்டா. ஜெனரலைஸ்டு கோஆர்டினேட் என்னது? தீட்டா. ஓகேவா? ஜெனரலைஸ்டு கோஆர்டினேட் தீட்டா. டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் 1, ஜெனரலைஸ்டு கோஆர்டினேட் தீட்டா. ஸோ இது வந்து நமக்கு இம்பார்ட்டன்டா நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல கேட்பாங்க. ஓகே, so then next the kinetic energy of the pop is kinetic energy of the pop கான ஃபார்முலா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா T is equal to 1/2 ml squared theta dot square. Okay, so then potential energy கான ஃபார்முலா என்னன்னு பார்த்தோம்னா V is equal to mgl into 1 minus cos theta. 1 minus cos theta. So இப்போ நமக்கு தெரியும் சிம்பிள் பெண்டலம்ல ரெண்டையும் சேர்த்து நம்ம எப்படி எழுதுவோம்? the Hamiltonian for simple pendulum is given as H is equal to H represent the Hamiltonian. Okay, H is equal to sum of P theta dot minus L. Okay, so அப்ப என்ன எழுதணும்? 1/2 ml square theta dot squared plus இந்த P theta dotங்கிறது என்னதுன்னு பார்த்தோம்னா இந்த கைனடிக் எனர்ஜிக்கான ஃபார்முலா எழுதியிருக்கோம். மைனஸ் எல்ங்கிறது என்ன எழுதியிருக்கோம்னு சொல்லி பார்க்குறோம். இதுல இந்த விக்கான பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கான ஃபார்முலா. ஸோ பிளஸ் mgl into 1 minus cos theta. 1 minus cos theta. So then the Hamiltonian equation of motion for this will be theta dot is equal to p theta divided by ml square. அப்போ p theta என்ன எழுதலாம்? minus mgl sin theta. Okay, so the Hamiltonian equation of motion of simple pendulum is, this is very important, theta double dot plus g divided by L sin theta is equal to 0. நமக்கு exam point of view Hamiltonian equation of motion of a simple pendulum கேட்டாங்கன்னா இதான் நீங்க வந்துட்டு எழுதணும். ஓகே, ஸோ நம்ம லெக்ரான்ஜியன்ல என்ன எழுதியிருப்போம் சொல்லி பாருங்க. இப்போ இங்க ஹாமில்டன் சிம்பிள் பெண்டலம் ஹாமில்டோனியனுக்கு வந்து பார்த்தோம்னா 1/2 ml square theta dot square plus mgl into 1 minus cos theta எழுதுறோம். ஓகே, அதுவே the Lagrangian equation of a simple pendulum என்ன எழுதியிருப்போம்? L is equal to 1/2 ml square theta dot square plus mgl cos theta. ஓகே, plus mgl cos theta அங்க வரும். ஓகேவா? இங்க நம்ம என்ன எழுதியிருக்கிறோம்? Lagrangianக்கான ஃபார்முலாவை எழுதியிருக்கோம். ஓகே, hope you understand. The next for small angular displacement. இங்க sin theta வந்துட்டு small angular. So sin theta என்ன எடுத்துப்போம்? theta எடுத்துப்போம். So the Hamiltonian equation of motion is theta double dot. Okay, theta double dot plus g divided by L theta is equal to 0. This is very very important. So Hamiltonian equation கேட்கும்போது நீங்க இதுதான் எழுதணும். Okay, so important points மட்டும் தான் நம்ம இங்க டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். இது ரொம்ப லென்த்தியான டெரிவேஷன்ஸ்லாம் in betweenல வரும். எப்படி kinetic energy கண்டுபிடிக்கிறது, potential energy கண்டுபிடிக்கிறதெல்லாம். But we are going only discuss about the important points. Okay, exam point of viewல நமக்கு PGTRP க்கு நமக்கு இது தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். ஓகேவா? Then next compound pendulum. Compound pendulumல பார்த்தோம்னா a rigid body capable of oscillating in a vertical plane about a fixed horizontal axis is called compound pendulum. So compound pendulum ஓட kinetic energy of the rigid body T is equal to what? 1/2 I theta dot square. இது kinetic energy of the compound pendulum. Then next நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? Potential energy. So potential energy is V is equal to what? Minus mgl cos theta.
So அப்ப Hamiltonian for compound pendulum is H is equal to ரெண்டும் எடுத்து எழுதுறோம். அப்ப H is equal to what? 1 by 2 I theta dot squared minus mgl cos theta. ஏன்னா இங்க ஃபார்முலால மைனஸ் வந்திருக்கு. ஓகே, இல்ல நம்ம என்ன எழுதுவோம்? ஹாமில்டோனியனுக்கு எப்பவும் என்ன வரும்? t plus v வரும். ஓகே, லக்ரான்ஜியனுக்கு தான் t minus v, ஹாமில்டோனியனுக்கு t plus v. பட் இங்க ஃபார்முலால மைனஸ் வந்திருக்கிறதுனால நம்ம இங்க என்ன போட்டிருக்கோம்? minus mgl cos theta. Okay, so the Hamiltonian equation of motion used in compound pendulum is Hamiltonian equation of the compound pendulum என்னன்னு பார்த்தோம்னா theta double dot plus mgl divided by I sin theta is equal to 0. Here the theta is a small value, so sin theta is equal to theta. So then final formula what? Theta double dot plus mgl divided by I into theta is equal to 0. This is a very important. Hamiltonian compound pendulum கான formula கேட்கும்போது you have to write this. Okay. Then next, isotropic harmonic oscillator in 2D. So Cartesian coordinates in 2D. So the Cartesian coordinates oda kinetic energy of the isotropic oscillator என்னன்னு பார்த்தோம்னா 2 dimension. X, Y ங்கற இந்த 2 dimensions மட்டும் தான் இதுல என்ன ஆகுது? work ஆகுது. So அப்ப kinetic energy T what? 1 by 2 m into px squared plus py squared னு சொல்லி பார்க்கிறோம். So the potential energy of the oscillator what? V is equal to 1 by 2 k into x squared plus y squared. Okay, so the Hamiltonian for the harmonic oscillator in Cartesian coordinates எப்படி எழுதலாம்? H is equal to 1 by 2 m px squared plus py squared in the kinetic energy plus in the potential energy plus 1 by 2 k x squared plus y squared. Okay, so the Hamiltonian equation of motion 2-dimensional. Okay, then the 2-dimensional மட்டும் இருக்கனால தான் என்ன எடுத்திருக்கோம்? x, y மட்டும் எடுத்திருக்கோம். Isotropic harmonic oscillator in Cartesian coordinate is given by mx double dot plus kx is equal to 0. Then my double dot plus ky is equal to 0 னு எழுதுவோம். x க்கு first 1 dimension, then next second 2 dimensional. Okay, or x double dot plus k divided by m into x is equal to 0 னு இத வந்துட்டு எழுதலாம். Okay, Cartesian coordinates னு கேக்கும்போது நீங்க வந்து இத தான் எழுதணும். இந்த ஃபார்முலா எழுதணும், லாஸ்ட் ஃபைனல் ஃபார்முலா. ஓகேவா? So polar coordinates கான ஃபார்முலா என்ன அப்படினு பார்த்தோம்னா the Hamiltonians for an harmonic isotropic oscillator in polar coordinates என்னன்னா h is equal to 1 by 2 m into p r squared plus p theta squared divided by r squared into plus 1 by k r squared. This is the polar coordinates கான formula. Hope you understand. Then next linear harmonic oscillator அதான் நம்ம LHO னு represent பண்ணிருக்கோம். So since the system is conservative, system வந்து ஒரு கன்சர்வேட்டிவா இருக்கு, அந்த constraints is independent of time. Constraints எப்படி இருக்கு? ஒரு கன்சர்வேட்டிவான சிஸ்டம் independent of time constraintsல இருக்கு. So Hamiltonian will represent the total energy of the system. So we know very well, நம்ம previous videoல discuss பண்ணிருக்கோம். Hamiltonian எதை represent பண்ணுது? Total energy of the system. அதாவது T plus V. T plus V is equal to what? E, total energy of the system. So the kinetic energy one-dimensional LHO linear harmonic oscillator is equal to 1 by 2 m x dot square. Okay, the potential energy of the one-dimensional LHO system is V is equal to 1 by 2 k x square. Okay, so then next என்ன பண்ணுவோம்? ரெண்டும் ஆட் பண்ணி எழுதுவோம். Hamiltonian for LHO is given as H is equal to p squared divided by 2m plus 1 by 2 kx squared. Okay, or otherwise the Hamiltonian equation of motion of a linear harmonic oscillator is linear Hamiltonian oda linear harmonic oscillator என்னன்னு கேக்கும்போது you have to write this one mx double dot plus kx is equal to 0. இது நமக்கு repeatedா கேக்குற ஒரு question. This relation shows that the motion is simple harmonic oscillator. இந்த ரிலேஷன் தான் என்ன பண்ணுது? நமக்கு இது ஒரு simple harmonic oscillator னு ப்ரூவ் பண்ண ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. Okay, the next particle in a central field of force. Particle in a central field of force na the force is always directed towards the center potential energy is the function of coordinate. Okay wow. So and the system is conservative. System எப்படி இருக்கும்? ஒரு கன்சர்வேட்டிவா இருக்கும். See, in a such a field force is always directed towards the center. Force எப்பவுமே அதோட டைரக்ஷன் எந்த டைரக்ஷன்? towards center பேஸ் பண்ணி தான் இருக்கும். Here potential energy is the function of coordinates and the system is conservative. Okay, system வந்து ஒரு conservative இருக்கு.
so that Hamiltonian represent the total energy. System conservative இருந்துச்சுன்னா Hamiltonian எதை represent பண்ணும்? ஒரு total energy represent பண்ணும். ஓகேவா? So அப்ப இதுவே Lagrange நம்ம என்ன பார்த்திருப்போம்? L is equal to what? T minus V. L is equal to T minus V ன்னு பார்த்திருப்போம். ஓகே. So அப்ப அதோட ஃபார்முலா நம்ம எப்படி எழுதியிருப்போம்? 1/2. ஓகே, இதோட ஃபார்முலா நம்ம எப்படி எழுதியிருப்போம்னு சொல்லி பார்த்தோம்னா 1/2 ஓகே m into r dot square plus r squared okay theta dot square okay minus v of r. This is for Lagrangian. Okay, Hamiltonian means what? Is a total energy. So H is equal to T plus V. Okay, H is equal to T plus V is the Hamiltonian. Okay, wow. See here, the kinetic energy of the particles T is equal to kinetic energy of the particle T is equal to what? 1/2 m into r dot squared theta dot squared. Potential energy of the particle what? V is equal to V of r. Okay, so the Hamiltonian for this system H is equal to what? P r squared divided by 2m plus p theta squared divided by 2m r squared plus V r. This is the particle in a central field of force. Okay, so m r double dot is equal to mv squared theta divided by r plus f into r, represent equation of motion involving the actual force and the centrifugal force. Centrifugal force what? mv squared theta divided by r. Since in central force motion, central force motion என்ன எழுதுறோம்? All the forces along the radius vector. எல்லா forceமே எதை பேஸ் பண்ணிருக்கு? Along the radius of the vector. So mv squared, அதனால centrifugal force சொன்னோம். mv squared theta divided by r is termed as the fictitious force அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். Fictitious forceனா சொல்றோம் இந்த centrifugal forces. ஓகேவா? It's a very very important particle. So இந்த headings நீங்க வந்து நல்லா பார்த்துக்கோங்க. questions வந்து நமக்கு Hamiltonianல Lagrangianல இருந்து வருதா? ஓகேவா? இல்ல polar coordinatesல இருந்து வருதா? அந்த questions வந்துட்டு நீங்க நல்லா ஒரு டைம் ரெண்டு டைம் நல்லா ரீட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆன்சர்ஸ் பண்ணுங்க. தென் இந்த kinetic energy, potential energy, இந்த ஃபார்முலாஸ்லாம் வந்து நீங்க நல்லா பார்த்துக்கோங்க. இதுல நல்லா எழுதி ப்ராக்டிஸ் பண்ணாதான் உங்களுக்கு வந்துட்டு மெமரபிள் ஆகும். ஏன்னா இதெல்லாம் Lagrangian Hamiltonianல ஒரு மைன்யூட் அந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் சேஞ்சஸ் இருக்கும். தென் அதோட வேரியபிள்ஸ்லாம் கொஞ்சம் வேரி ஆகும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கண்டினியூஸ் ப்ராக்டிஸ் இருந்துச்சுன்னா டெஃபினட்டாக நீங்கள் அதில் வந்துட்டு ஃபுல் மார்க்கு ஸ்கோர் பண்ணலாம். Hope you understand. If you like my channel, please subscribe, share your friend circle. If you have any doubt, means put into the comment box. Thank you. All the best.